பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் மற்றும் 22ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு ஆகாப் ராஜாவின் மிகப்பெரிய பலவீனம் எது? வேதத்தில் நாம் ஆகாப் ராஜாவை குறித்து படிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, தனக்கு முன்னிருந்த எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பு செய்தான் என்று 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போது ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கை முழுவதையும் படித்து பார்க்கும்போது அவருடைய மிக முக்கியமான பலவீனம் எது என்று பார்த்தால் அது ஒரு உறுதியில்லாத மனம் அல்லது நிலையில்லாத ஒரு மனம். உறுதியில்லாத மனம் எப்படி இருக்கும்னா, ஒரு காய்ந்து போன இலை காற்று அந்த பக்கம் அடிக்கும்போது அந்த பக்கம் போகும், காற்று இந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் போகும். அது மாதிரி தான் ஒரு உறுதி இல்லாத மனம் இருக்கும், ஒரு காய்ந்த இலையை போல. இந்த ஒரு உறுதி இல்லாத மனதை உடையவனாக ஆகாப் ராஜா காணப்பட்டபடியால் யார் என்ன சொல்லுகிறார்களோ அவர்கள் சொல்லுகிற பக்கமாக அவர் திரும்பி விடுவார். இந்த உறுதியில்லாத மனம் எப்படி அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது என்று நாம் சற்று தியானித்து விட்டு, இந்த ஒரு பண்பு அல்லது சுபாவம் நமக்குள்ளால் இருந்ததுன்னா நாம் என்ன செய்யலாம், அந்த காரியத்தையும் கூட இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல் ஒருவனும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆகாப் ராஜா எல்லா காரியங்களையும் எப்படி செய்தார் என்றால் தன்னுடைய மனைவி தூண்டிவிட்டபடியே. அப்போ இஸ்ரவேல் தேசத்தில் பாகால் வழிபாட்டை கொண்டு வந்தது ஆகாப் ராஜாவுடைய மனைவியாகிய ஏசபேல். ஏசபேல் தூண்டிவிட்டபடியே ராஜா இந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்து வந்தார். இன்றைக்குள்ள தியான அதிகாரம் 21 நாம் படிக்கும்போது கூட இந்த நாபோத் என்பவனுடைய திராட்சை தோட்டத்தை தனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று ராஜா முயற்சி செய்தார். ஆனால் நாபோத் அதை கொடுக்கவில்லை. உடனடியாக தன்னுடைய மனைவி ஒரு சதி திட்டம் செய்து அந்த இடத்தை ராஜாவுக்கு கிடைக்கும்படியாக செய்தாள். உடனடியாக ராஜா போய் அந்த இடத்தை தனக்காக எடுத்துக்கொண்டார். ஸோ இப்படியாக நம்ம ஆகாபுடைய சரித்திரம் முழுவதுமாக படிக்கும்போது மற்றவர்களால் தூண்டிவிடப்பட்டு அவர் எல்லா காரியங்களையும் செய்தார். இப்படிப்பட்ட சுபாவம் மிக மிக அழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு சுபாவம். அடுத்ததாக ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கையில் இந்த உறுதி இல்லாத மனம் எப்படி வெளிப்பட்டதென்றால், ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்புவதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த ராஜாக்களுக்கு உதவி செய்வதற்காக, அவங்க யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக அல்லது அவர்கள் பாவம் செய்யும்போது கண்டித்து உணர்த்துவதற்காக அல்லது ஆண்டவருடைய செய்தியை பெற்று கொடுப்பதற்காக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். தாவீதுடைய நாட்களில் நாத்தான் தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆகாப் ராஜாவுக்கு உதவி செய்வதற்கு சுமார் 4 தேவ மனுஷர்களை தேவன் அனுப்பினார். அப்போது ஒரு உதாரணமாக எலியா தீர்க்கதரிசி, எலியா மூலமாக ஆண்டவர் செய்த கிரியைகள் மிக பயங்கரமானவை. வானத்திலிருந்து அக்கினியே அப்படியே இறங்கினது. அப்போது ஆகாபுக்கு தெரியுது இந்த தீர்க்கதரிசிகளோடு தேவன் இருக்கிறார் என்பது தெரியுது. ஆனாலும் கூட ஒரு உறுதியான மனதோடு அந்த தீர்க்கதரிசிகளோடு நல்ல ஒரு உறவை அவரால் வைத்து கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் நம்ம தாவீதை பார்க்கும்போது, தாவீது பாவம் செய்து தேவனோடு இருந்த அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்ட போது நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். உடனே தாவீது உணர்த்தப்பட்டவராக மனம் திரும்பி தேவனோடு ஒரு ஒப்புரவு செய்கிறார். ஆனால் அதற்கு பிறகும் நாத்தான் தீர்க்கதரிசியோடு தாவீதுக்கு நல்ல ஆரோக்கியமான உறவு இருந்தது. ஆனால் ஆகாப் ராஜாவை பொறுத்த வரைக்கும் தனக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் அனுப்பின தீர்க்கதரிசிகளெல்லாம் ஒரு விரோதியை போல பார்த்து அவர்களோடு நல்ல ஒரு உறவுக்குள்ளாக
வர முடியாதவனாக காணப்பட்டான். நம்ம கடைசி அதிகாரத்தில் பார்க்கும்போது மிகாயா தீர்க்கதரிசியை அவன் அவ்வளவாக வெறுத்தான். ஏனென்றால் மிகாயா தீர்க்கதரிசி உண்மையை சொன்னதுனால. இப்படியாக ஒரு நிலையில்லாத மனதை கொண்டவனாக ஆகாப் ராஜா திகழ்ந்திருக்கிறான். மூன்றாவது, ஒரு சூழ்நிலையில் ஆகாப் ராஜா மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலை படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இந்த வசனங்களில் பார்க்கும்போது எலியா மூலமாக ஆண்டவர் ஆகாபுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தின உடனே அந்த இடத்துல அவர் மனம் திரும்புகிறார். ஆனால் நம்ம தொடர்ந்து அடுத்த அதிகாரங்களை பார்க்கும்போது அவர் பாகால் தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்திலிருந்து அவரால் என்ன பண்ண முடியல, வெளியில் வர முடியல. தொடர்ந்து அடுத்த யுத்தத்துக்கு போவதற்கு ஆலோசனை செய்கிறார்கள். அந்த நேரத்திலையும் கர்த்தருடைய மனுஷனை கூப்பிட்டு விசாரிப்பதற்கு அவரால் முடியவில்லை. 400 பொய் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு தான் அவர் விசாரித்தார். நான் இந்த யுத்தத்திற்கு போனால் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, இந்த காரியங்களை எல்லாம். அப்போ அவர் மனம் திரும்பினாலும் அவர் இருந்த அந்த சூழல்ல இருந்து அவரால் என்ன பண்ண முடியல, வெளியில் வரவே முடியவில்லை. ஸோ அதனால தான் அவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை தன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க முடியாமல் போயிற்று. அவர் மனம் திரும்புனதுனால ஆண்டவர் அவருக்கு இருந்த தண்டனையை அவர் குறைத்தார். ஆனாலும் கடைசியில் அவருடைய ஓட்டத்தை சரியாக முடிக்க முடியவில்லை. ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நாமும் கூட மிக உறுதியாக அல்லது உறுதியான மனதோடு ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும். எலியா அறிமுகமான அந்த அதிகாரங்களில் சொல்லுகிறார், நீங்கள் தேவனை பின்பற்றுவீர்கள் என்றால் தேவனை பின்பற்றுங்க, பாகால்களை பின்பற்றுவீர்கள் என்றால் பாகால்களை பின்பற்றுங்க, ஆனால் யாரை பின்பற்ற போகிறீங்கன்ட்டு இன்னைக்கு உறுதி செய்யுங்க. அந்த ஒரு உறுதியான ஒரு மனம் ஆகாபுக்கு இல்லை. ஆனால் தேவனை பின்பற்றக்கூடிய, இயேசுவை பின்பற்றக்கூடிய நமக்கு ஒரு உறுதியான ஒரு நோக்கமுள்ள ஒரு மனம் கண்டிப்பாக நமக்கு தேவை. இயேசுடைய வாழ்க்கையை நம்ம சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது சின்ன வயதிலிருந்து அவர் சிலுவை மரணத்திற்கு போவது வரைக்கும் ஒரு உறுதியான மனதை கொண்டிருந்தார். ஜீசஸ் ஹேட் அ டிட்டர்மின்ட் மைண்ட். அவருடைய மனது தேவ நோக்கத்தோடு சரியாக இணைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுது நம்முடைய மனது தேவ நோக்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்குதோ அப்போ தான் நமக்கு நல்ல உறுதியான மனது இருக்கும். இயேசுடைய வாலிப நாட்களை பார்க்கும்போது அவர் தேவாலயத்தில் இருந்து விடுகிறார். தன்னுடைய பெற்றோர் அவரை தேடி வரும்போது இயேசு அந்த சிறு வயதிலேயே சொல்லுகிறார், பிதாவினுடைய வேலையில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்போ சின்ன வயதிலிருந்தே அவருடைய நோக்கத்தில் உறுதியாக இருந்தார். சுவிசேஷத்தில் அநேக இடங்களில் இயேசு சொல்லுகிறார், இதை செய்வதற்காகவே நான் வந்தேன். அல்லது தன்னுடைய ஓட்டத்தினுடைய கடைசி பகுதியில் கூட சொல்லுகிறார், என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி முடித்தேன். ஆண்டவர் செய்ய சொன்ன காரியத்தை நான் செய்து முடித்தேன். அப்போ இயேசு இந்த பூமியில் வாழும்போது ஒரு நிலையில்லாத ஒரு மனதோடு அவர் வாழவில்லை. உறுதியான நிலையான ஒரு மனதோடு அவர் வாழ்ந்தார். இதை தியானித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை அல்லது உங்களுடைய மனது எப்படி இருக்கிறது? ஒரு உறுதியான மனதாக இருக்கிறதா? அல்லது ஆகாபுடைய மனதை போல ஒரு உறுதி இல்லாத, ஒரு சிலர் இதுதான் சரின்னு சொன்னால் அதை செய்கிறது, இல்லை இதுதான் சரின்னு இன்னொரு காரியத்தை சொன்னால் அதை செய்கிறது, அப்படிப்பட்ட ஒரு உறுதியில்லாத மனம் இருக்கிறதா? இந்த நாளில் இயேசு நமக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார். இந்த இயேசு நமக்குள்ளால ஜீவிக்கிறதுனால இயேசுவின் மூலமாக இந்த ஒரு உறுதியான மனதை நம்மாலும் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் சுவிசேஷம் செய்கிறது. நம்ம சுவிசேஷத்தின் மேல் விசுவாசம் வைக்கும்போது இயேசு நமக்குள்ளால வந்து நம்முடைய மனதை மறுரூபப்படுத்துகிறார். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய மனது அப்படியே ஒரு நோக்கம் இல்லாமல் அங்குமிங்கும் அலைந்து திரிகிறதை போல இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது
அல்லது சுவிசேஷத்தின் வல்லமையில் வாழும்போது அப்படிப்பட்ட நிலையில்லாத மனதை அவர் மறுரூபப்படுத்தி அவர் நோக்கத்திற்காக வாழக்கூடிய ஒரு மனதை நமக்கு தருகிறார். ஸோ இப்படி உங்களுடைய மனதில் போராடி கொண்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் விசுவாசத்தோட ஜெபிக்கும்போது இயேசு உங்களுக்கும் அவரை போல ஒரு திட மனதை கொடுத்து அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கும் உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆகாபை குறித்து படிக்கும்போது எல்லா ராஜாக்களை காட்டிலும் தீமையான காரியங்களை செய்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஒரு உறுதி இல்லாத நிலையில்லாத மனம் என்று நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாராவது ஐயோ எனக்கும் ஒரு உறுதியான நிலையான மனம் இல்லாமல் இருக்கிறதே, நானும் கூட இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் வேறே பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறேனே என்று இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களுடைய மனதை தொடும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. உடைய சுவிசேஷத்தின் வல்லமையினால மனதை ஆண்டவர் மறுரூபப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவை போல ஒரு நித்தியமான நோக்கத்திற்காக வாழக்கூடிய ஒரு நிலையான மனதை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.